லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ராகவி, ஒண்ணுல தண்ணி குடி. நீ ஓகே தானே? சரி, அம்மா அப்பா எங்க? தெரியல, நான் தூங்கிட்டு இருந்தேன். அவங்க இங்கதான் இருந்தாங்க. யாருன்னு தெரியல, தட்டி விட்டு ஓடிட்டான். சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். நான் இங்கதான் இருக்கேன், ஓகேவா? பயப்படாம இரு, படுத்துக்கோ. என்னடா, என்ன பிரச்சனை? போன்ல உன் குரலே சரியில்லையே. நான் பதறி போய் ஓடி வரேன். என்னாச்சுடா? என்னாச்சா? மொத்தமா சொதப்பிருச்சு. என்னடா சொல்ற? அப்போ பிளான் புட்டுக்குச்சா? அந்த ராகவி நீ ஒண்ணும் பண்ணலையா? எங்க சித்தப்பா, செம்ம சான்ஸ் கிடைச்சது. நீங்க சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரியான நேரம் பார்த்து உள்ளேயும் போயிட்டேன். அப்புறம் என்னடா, ராகவி பாத்துட்டாளா? எதுவும் கத்திட்டாளா? ஐயோ சித்தப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தா. தலகாணி எடுத்து அவன் மூஞ்சில வச்சு நல்லா அமுக்கிட்டேன். திணறனா. அப்புறம் என்னடா, எல்லாம் கரெக்டா தானே போயிருக்கு? எங்க, கடைசி நிமிஷத்துல அந்த பார்த்திபன் வந்துட்டான். எல்லாத்தையும் வந்து தடுத்துறானே. அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். வேலையை முடிச்சுட்டு வந்திருந்தேன்னா நம்ம நினைச்ச மாதிரி பழி அவன் மேல விழுந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். ஏடா, நீ திருந்த மாட்டியான்னு ஒவ்வொரு நிமிஷமும் ரஜினி உனக்காக வருத்தப்பட்டு இருக்கா. நீ உன் கிரைம் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறியா? நீ மட்டும் பெரிய நல்லவ மாதிரி பேச வந்துட்ட. என் மேல கை வைக்க கூடாதுன்னு அக்கா அதை கூட தான் சொல்லியிருக்கா. ஆமா, சொல்லிருக்கா. இப்ப அவளை கூப்பிட்டு நீ ராகவியை கொலை பண்ண ட்ரை பண்ணன்னு சொல்லட்டுமா? என்ன பண்றான்னு பாப்போமா?
ஏய், ஏற்கனவே மேல பழி போட்டதுக்கு ரஜினி என்ன செஞ்சான்னு ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. இவன் ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ணான். ஆனா அவளுக்கு உண்மை என்ன நல்லாவே தெரியும். இங்க பாரு, ரஜினியை பத்தி எங்களுக்கு தெரியும். உன் பிளான் எடுபடலன்னு புது கதையோட வந்திருக்கியா? புதுசா கதை சொல்லி இவனை கிரிமினல் ஆக்கி வச்சிருக்கிறது நீங்க. நான் உங்களுக்கு நிறைய தடவை வார்னிங் கொடுத்துட்டேன். பெரிய மனுஷனா நடந்துக்கிட்டா உங்களுக்கு மரியாதை. ஏய், இங்க பாரு, இந்த ஆளு பேச்சை கேட்டு தப்பு மேல தப்பு பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துறாத. இது வரைக்கும் நீ பண்ண எல்லா தப்பையும் ரஜினி மன்னிச்சுட்டான். அதனால மட்டும்தான் நீ இந்த வீட்டுல இருக்க. ஏற்கனவே ராதிகா ஜெயிலுக்கு போன விஷயத்துல ரஜினி எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கான்னு எனக்கு தான் தெரியும். இந்த விஷயம் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. அதனால எதையும் நான் ரஜினி கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக இப்படியே விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சிடாதீங்க. ஏய் மோன, இங்க எதுவும் பேச வேண்டாம். இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வா. என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல சித்தப்பா. எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் என்னையே அடிக்கிறாங்க. முதல்ல இவனை ஏதாச்சும் பண்ணு சித்தப்பா. இவ்வளவு நாள் ஒன்ன மிரட்டிட்டு இருந்தவன் என்ன திமிரு இருந்தா என்ன மிரட்டிட்டு போவான்? ஏண்டா நீ என்னடானா அவனை தள்ளி விட்டுட்டு வந்தேன்னு, அவன் என்னன்னா முரளின்னு டவுட் கூட படாம கரெக்டா வந்து உன்னை அடிச்சுட்டு போறான். அதான் சித்தப்பா எனக்கும் புரியல. நான் ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணி தெரியாத மாதிரி தான் போனேன். நானும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏய், ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அந்த பார்த்திபன் லேசுப்பட்டவன் இல்ல இல்லன்னு. அது எவ்வளவு உண்மைன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன்டா. நாம போட்ட பிளான் தப்பா சித்தப்பா? பிளான்லாம் தப்பு இல்லடா, ஆள் தான் தப்பு. சித்தப்பா, நான் நிஜமாவே எல்லாம் கரெக்டா தான் செஞ்சேன். டேய், நான் ஒன்ன சொல்லடா. நாம ராகவிக்கு பிளான் பண்ணதுக்கு பதிலா பார்த்திபனை செலக்ட் பண்ணிருக்கணும். பார்த்திபனா? எந்த பக்கம் போனாலும் இந்த பையன் தான் ஒரு கேட்டா இருக்கான். அந்த கேட்டே இல்லாம தூக்கிட்டா எல்லா வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும்ல. முதல்ல இவனுக்கு ஒரு ஸ்கெட்ச போடுங்க சித்தப்பா. மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு தோணுது. ஆனா முதல்ல இவனை ஏதாவது செஞ்சுட்டு நான் கெத்தா மாட்டிக்கிறேன். முதல்ல ராதிகா, இப்ப நீ. என் ரூட் பக்கா கிளியர். நான் இப்ப என்ன வேணாலும் செய்யலாம். பழி உங்க 2 பேர்ல யார் மேல ஆச்சுன்னு தான் விழும். என்ன சித்தப்பா? ஒண்ணு இல்லடா மோன, மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது உன்னோட பெருந்தன்மை. ஆனா உன்னை அப்படியே நான் சும்மா விட்டுற முடியாதுல்ல. அதான் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க சித்தப்பா. நான் கொஞ்ச நேரம் ரூம்ல இருக்கேன். எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. போ போ, நல்லா ரெஸ்ட் எடு. இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. பாப்பா, வெயிலும் இல்ல, மழையும் பெய்ய மாட்டேங்குது. அப்படியே வேர்த்து ஊத்துது. நான் தான் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ உட்காருமா. இந்த மாப்பிள்ள, இன்னுமே வேலை நடக்குது. எப்பதான் கடையை திறப்பீங்க? ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்குல்ல. எங்க மாமா, இன்னும் 4 நாள் ஆகும் போல் இருக்கு. 10 நாள் பொழப்பு போச்சு. கடையை திறந்ததும் இவனை உங்க கடையில வேலைக்கு வச்சுக்கோங்க மாப்பிள்ள. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் வெட்டியா பொழுத கழிச்சுக்கிட்டு இருப்பான் இவன். எதுக்கு? கடையை காட்டி கடன் வாங்கவா? தெய்வமே, நல்ல நேரத்துல வந்த. அப்படி கேளு, தப்புச்சண்டா சாமி. இப்படி எதுக்கு எடுத்தாலும் தடையா சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்பதான் அவனுக்கு பொறுப்பு வர்றது? பொறுப்பு வந்திருந்தா ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு வந்து கேட்டிருப்பானே. வேலைக்கு போனாதான் பொறுப்பு வரும்னு சொல்றாருல்ல, அவர் கம்பெனில ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாமே. என்ன மாமா? இங்க பாரு, கலிகாலத்தை வேலைக்கு போறத பத்தி
யாரு பேசுறதுங்கிற விவசாயம் போயிடுச்சு. ஏப்பா எனக்கு யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேணாம். ஒரு நல்ல வேலையை பார்த்து நானே ஜாயின் பண்ணிக்கிறேன். மாமா வேலைக்கு போலேனாலும் உன்ன மாதிரி வீடியோ கேம் விளையாடி வீட்டை கடனுக்கு கொண்டு போல. இந்த வீட்ல என்னால மட்டும் தான் பிரச்சனையா? என்ன பத்தி பேசி உங்க எல்லார் பிரச்சனையும் மறைச்சிடுறீங்க. டேய் நேரடியா சொல்றா, அதுக்கு அவ்வளவு தைரியம் இல்லையா இல்ல தகுதி இல்லையா? ரஜினி ஐயோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? முரளி வேலைக்கு போறதை நான் பாத்துக்கிறேன். இத காரணம் காட்டி நீங்க யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. அதேதான் இவனுக்கும். இவனாலதான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், இந்த வீட்லயே இருக்க முடியாது. சூப்பர்மா. இதே மாதிரி ஸ்ட்ராங்கா நேருக்கு நேரா எல்லா விஷயத்திலயும் முடிவெடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க விஷயத்துல நாளைக்கு முடிவு தெரிஞ்சிடும். என்ன ரஜினி சொல்ற? என்ன முடிவு? நாளைக்கு ராகவி வந்து எல்லா உண்மையும் அவளே சொல்லுவா. அப்புறம் முடிவு என்னன்னு நாளைக்கு அம்மாவே சொல்லுவா. என்னம்மா நீ தானே சொன்ன மாமா மேல தப்பலன்னா அவர் இங்க இருக்கலான்னு? ஆமாண்டி சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நாளைக்கு தானே வரட்டும், பாத்துக்கலாம், அப்ப பேசிக்கலாம். ரஜினி, நான் தாங்க. ஏன் இவ்வளவு ஷாக்கு? இல்ல ஏதோ சாப்பிட கொண்டு வந்துட்டியோன்னு பயந்துட்டேன். சாப்பிட யாராவது பயப்படுவாங்களா? இது என்ன டிசைன்னே புரியலையே. அதுவும் நீங்க யாரு? இந்த பார்த்திபனோட சொல்லு. பார்த்திபனோட நான் சொல்லுவேன்னு ஊருக்கே தெரியும். எனக்கு என்ன பயம்? அப்ப சொல்லு பாக்கலாம். நீங்க இந்த பார்த்திபனோட ஏஞ்சல். நீங்க அந்த பக்கம் சிரிக்கிறது இங்க வரைக்கும் ஸ்பார்க் அடிக்குது. ஏன் நின்னுட்டே இருக்கு? உட்காரு. நானா? இங்கயா? ஆமா நீதான். ஏதோ இங்க உட்கார்ந்ததே இல்லாத மாதிரி நடிக்காத. ஃப்ராட். இங்க உட்கார்ந்து தானே என்ன பார்க்க வச்சு நீ பிரியாணி சாப்பிட்ட? அதுவும் இல்லாம எனக்கு வாங்கினது கூட சேர்த்து சாப்பிட போனவன் தானே நீ. நான் ஒன்னு கேட்கலாமா ரஜினி? வந்த விஷயத்த ஆரம்பிக்கிற கேளு. நாளைக்கு ராகவி வந்து பார்த்திபனுக்கும் நான் பண்ண சூசைட்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹலோ, என்ன கேள்வி கேட்டதுன்னா பதில உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா என்ன அர்த்தம்? அதான் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமே. எப்ப பார்த்தாலும் நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொன்னா நல்லாவா இருக்கும்? எங்க நீங்க சொல்லுங்களேன். அப்போ ராகவி வந்து அப்படி சொல்லிட்டா எல்லாமே சால்வ் ஆயிடும். நீங்க அதுக்கப்புறம் என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்கல்ல? ஓஹோ, அப்போ நீ தாலி கட்டினதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல வர, அப்படிதானே?
சொல்லு. ராகவிய கல்யாணம் பண்ணிக்கோன்னு தானே நான் சொன்னேன். யார கேட்டு நீ ஏன் கழுத்துல தாலி கட்டின? எங்க ராகவி தானே சொன்னா. அவ சொன்னான்னு ஏன் கழுத்துல தாலி கட்டியிருக்க. அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டேன், அவ சொன்னதா கேட்பல்ல. என்னங்க இப்படி ஆயிட்டீங்க? எப்படி ஆயிட்ட? இப்படி எல்லாம் காரணம் கண்டுபிடிச்சா நான் என்னங்க செய்வேன்? பார்த்திபா நல்லவன்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லும்போது அதுக்கு உங்க ரியாக்ஷன் இவ்வளவுதானா? ஓ, நீ நல்லவன்னு அவ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப அப்படி ஆயி போச்சு இல்ல? ஆத்தாடி, என்னங்க என்ன பால் போட்டாலும் அவுட் பண்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அவ நாளைக்கு தானே வரப்போறா, வரட்டும் சொல்லட்டும். அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? ஒரு ஆர்வம் தான். அதே ஆர்வத்தோட நாளைக்கு வரைக்கும் இரு. இப்ப போய் தூங்கு போ. அதானே நான் சொன்னா நீ எங்க கேப்ப? ராகவி சொன்னதானே நீ கேப்ப? ஐயோ, இப்ப போய் எப்படி தூங்க போறேன்னு மட்டும் பாருங்களேன். பாருங்க. நீ என்ன காதலோட நெருங்கி வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல ரஜினி. ராகவியே உன்னை நல்லவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிடா உன்னை வேண்டான்னு சொல்லுவேன்? தப்பே செய்யாத உனக்கு தண்டனை கொடுக்கிற தைரியம் எனக்கு இல்ல பார்த்திபா. குட் நைட். குட் நைட். இங்க பாத்தியானே, இந்த இடத்த தான் சொன்னேன், இதை வாங்குறவனுக்கு 2 மடங்கு லாபம். நம்ம வாங்கியிருக்கலாம், அந்த பையன் தான் குறுக்க வந்து கெடுத்து விட்டானே. என்ன பண்றது, நம்ம அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். ச்சே. என்ன சித்தப்பா, ராகவிய வரவேற்க காலையிலே வந்திருக்கீங்க போல இருக்கு. நாம இத்தனை பேர் சேர்ந்து அவனை ஒண்ணுமே செய்ய முடியலையே. அந்த பொண்ணு என்ன சொல்ல போகுதுன்னு ஒரு டென்ஷன் இருக்கும்ல. இப்படி யாருக்காச்சும் பயந்துக்கிட்டு டென்ஷன்லயே வாழ்க்கை முழுக்க ஓடிடும் போல இருக்கு. சங்கரி, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைப்போ. இங்க எல்லாரும் என்ன டென்ஷன்ல இருக்காங்க, இப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி மாமா பசிக்குது? குடி கெடுத்ததுங்களா நேரா நேரத்துக்கு நம்ம வீட்டு சாப்பாட்டை போட்டு நல்லா தின்னுட்டு தூங்கி உடம்ப வளர்க்குதுங்க. அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள, நீ அவரை கூட்டு போய் சாப்பாடு கொடு போ. என்னத்த காலையிலே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஏன் உன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கெல்லாம் சாப்பிடணுமா? சொல்ல முடியாது, ஒருவேளை நாளைக்கே அப்படி யதார்த்தமா நடந்தாலும் நடக்கலாம். ஏமாமா, இன்னைக்கு டியூட்டி இல்லையா? எப்ப வேலைக்கு போவீங்க? அது நைட் டியூட்டி போகணும் மாப்பிள்ள. இவ்வளவு நாளா இந்த வீட்டுல எல்லாத்தையும் மகாராணி தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஆமா, எல்லா வேலையும் மகாராணிய பார்த்தா அப்புறம் அவங்களுக்கு என்ன மதிப்பு? அவங்க பாரத்தை கொஞ்சம் குறைக்கலாம் தான். ஆமா, நீங்க ஏதோ கம்பெனி நடத்துறதா சொன்னாங்களே, உண்மையா? வேணாண்டா, நீ ஆள் தெரியாம விளையாடிட்டு இருக்க. நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். இருக்கு இல்லன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கே எவ்வளவு டென்ஷனு? எப்பவும் இந்த வீட்டு பஞ்சாயத்தே பார்த்துட்டு இருக்கீங்களே, பாவம் உங்க கம்பெனி என்ன ஆடுமோன்னு சொல்லி கேட்டேன். டேய், வாயை முட்டு அமைதியாருடா. என்ன கிச்சன் குயின், என்ன சமையல் இன்னைக்கு? மீன் குழம்பு பார்த்திபா. எதுவா இருந்தா என்ன, குடுக்கறத சாப்பிட்டுட்டு திண்ணையே தேய்க்க போறான்.
ஆமா த, எப்படியும் நான் இங்க தான் இருக்க போறேன்னு உங்க வாயாலே வந்துருச்சு. தேங்க்ஸ் த. இது வழக்கமா ராகவி சொல்றதுதான். ஆக்ஷன் கேம் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ நானே மெனு சொல்லி சாப்பிட்டுக்கிறேன். என்னண்ணே, கரெக்ட் தானே? முரளி, ராதிகா, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இனிமே யாரும் ரஜினியை போய் தொல்லை பண்ணக்கூடாது. 1000 2000 வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏன் எதுக்குன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ரஜினி கிட்ட நான் வாங்கி தரேன். உன்கிட்டலாம் பிச்சை வாங்கணும்னு அவசியமே இல்லை. சொல்றா முரளி. இவனா ஏன் முரளி, நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க போறியா? அப்படியே இருந்தாலும் அளவாதான் செலவு பண்ணணும். அத கேட்க எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு.